முதலாவதாக என் நன்றியை பலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிற்கிறதுக்கு காரணமே என்னுடைய தாத்தா விஸ்வாசம் பட்றாந்து அவர்கள் கீழத்தரில் இருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி இப்போ மைக் முடித்து இன்றைக்கி பேசுகிறது காரணமே எங்கள் தாத்தா தான். இதே கோயிலில் தான் நான் ஞானஸ்தானம் பெற்றேன். இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் என்ன வரும்போது ஃபோனில் சார்லாம் பேசுனாங்க. கை குழந்தைய என்னை தூக்கி வளர்த்தவங்க அவங்க தான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு பின்னாடி இருந்து. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 3 மணிலேருந்து இந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இது மட்டும் இல்லை, உங்கள் பிடி டீச்சர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்க எல்லா ஸ்டேட்டஸையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சதுரங்க போட்டியில் 2வது இடத்துக்கு பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். கோகோ போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். சீனியர் ஃபுட்பால் கிரிக்கெட்லேயும் ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு 15-20 நாள் முன்னாடி என்னோட நண்பரின் மனைவி தான் இந்த பருவநிலை கிளாஸ் எடுத்தாங்க, ஆக்னஸ்ன்னு. அவங்களும் இந்த ஊரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அதுவுமே இந்த கூட்டத்தில் வாயிலாக அவங்களுக்கு தெரிவித்து கொடுக்குறேன். இதே மாதிரி நானும் இந்த மாதிரி செருப்புலாம் போடாமல் கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு முன்னாடி இந்த மாதிரி வளர்ந்தேன். இதே மாதிரி எனக்கும் உங்களை மாதிரி நிறைய ஆசைகளோட வெறுங்காலோட வெறும் ஷார்ட்ஸ் பனியனோட தூத்துக்குடி மாவட்டத்தில் விளையாண்டுருக்கேன். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளராக இன்றைக்கி வளர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் நடுவராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸ் தான். ரெண்டாவது, நிறைய மாணவர்கள் நீங்கள் இந்த விளையாடுறதை பார்த்துட்ருக்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக எங்கள் அத்தைக்கும் சொல்கிறதும் ஃபாதருக்கும் சொல்கிறது, அடுத்த வருஷம் இந்த மாதிரி விளையாட்டி போட்டு நடக்கச்சில்ல இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஃபிசியோலேருந்து வேறு இந்த பரிசிலேருந்து மற்றபடி என்னென்ன தேவையோ கண்டிப்பாக நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் தாராளமாக முன்வந்து பண்ணி கொடுப்போம். பாருங்க, ஒரு விளையாட்டை நடத்துறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 3 மணிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு அக்கா பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்அப் கண்ணாடி போட்டிருக்கீங்களே, எனக்கு ஒரு பேர் தெரில. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் எல்லாத்துக்கும், உடற்கல்வி ஆசிரியர் எல்லாத்துக்குமே, உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி என் ஒய்ஃபு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறான், என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க, கூட இருக்கிற ஆசிரியர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஸோ எல்லாமே ஒரு டீம் எஃபோர்ட்டாக பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து, அதுவும் எங்கள் சொந்த ஊரில் என்ன ஒரு விருந்தினராக அழைச்சி என்னை கௌரவப்படுத்துறதுக்கு திருப்பி மீண்டும் நன்றி கூறுகிறேன். ரெண்டாவது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் சொல்கிற பார்த்தா இன்னும் நிறைய இப்போ கம்பேரிட்டிவ்லி மற்ற ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காண்டி முயற்சிகளை இன்னும் நிறைய விளையாட்டை திருப்பி உள்ளே கொண்டு வாங்க, அதுக்கான முயற்சிகளை எடுங்க. நிறைய இந்த ஃபிசிக்கல் டீச்சர்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஹெட்டு தூத்துக்குடியில் கண்ணதாசன் இருக்கிறாரு, என்னோட நிறைய நண்பர். உங்களுக்கு ஏதாவது தமிழக அரசு மூலியமாக ஏதாவது உதவி பெறணுமோ, இல்லை அந்த சைட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு விளையாட்டுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தாராளமாக எங்கள் அத்தை மூலியமாகவோ இல்லை தாளாளர் மூலமாக அனுப்புங்க. உங்களுக்காக செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். நிறைய ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த 3 மணி நேரம் போனதே தெரியல. முதல்ல உட்காந்தானே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இப்படி இருக்குன்னு. ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த பிள்ளைகளை ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோடு நீங்களும் ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப ஒருங்கிணைச்சி ரொம்ப பிளான் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் இதே மாதிரி நிறைய போட்டிகள் நடத்திட்டே இருங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்தும் சரி, இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி, இல்லை என் பதவியை வச்சு தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் மூலயமாக எதுனாலும் வச்சு என்ன உதவினாலும் இந்த ஸ்கூலுக்கு செய்கிறதுக்கும் இந்த ஊருக்கு செய்கிறதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் சார்பாக உங்களை மனமார்ந்து கைகொண்டு வருகிறேன். நன்றி.